வணக்கம் தாய்நாடு. நேற்றைய தினம் பாதுகாப்பு செயலாளரினால் நடந்த கூட்டம் இந்த ராணுவ முகாமிற்கு உள்ளேதான் நடைபெற்றது. அத்துடன் இந்த இடத்தில் ராணுவத்தினுடைய காவலரன் கூட அமைக்கப்பட்டிருந்தது. இவ்விடத்தில் இன்று படம் பிடிப்பதற்கே நேற்றைய நாள் அனுமதி இல்லை. ஆனால் இன்று நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த இடத்தில் இருந்த காவலர்கள் எல்லாம் அகற்றப்பட்டு உள்ளே நகர்ந்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அத்துடன் நாங்கள் இப்பொழுது இந்த காங்கேசந்துறையின் உட்பகுதியில் சென்று பார்க்கலாம். இன்று விடுவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காங்கேசந்துறை பகுதியில் பல மக்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. தங்களுடைய இடங்களை 27 வருடங்களுக்கு பின்னர் பார்ப்பதற்காகவும் இன்னும் பொழுதுபோக்குவதற்காகவும் இந்த கடற்கரைக்கு சென்று பொழுதுபோக்குவதற்காகவும் இந்த இடத்தை நோக்கி மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அத்துடன் இங்கே ஒரு புகையிரதம் ஒன்று யாழ்தேவி ரெஸ்டாரண்ட் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் அழகான முறையில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த புகையிரதம் கூட ஒரு ரெஸ்டாரண்டாக மாற்றப்பட்டு இன்று விடுவிக்கப்பட்ட இந்த காங்கேசந்துறை பகுதியில் தான் இருக்கின்றது. காங்கேசந்துறை உயர் பாதுகாப்பு நிலையத்திலிருந்து விட்டாஜ் என்ற செய்தியை கேட்ட மக்கள் பொதுமக்கள் இந்த இடத்திலே கூடிவிட்டார்கள். இந்த இடத்திலே நிற்கின்ற வாகனங்களை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது பெருமளவான மக்கள் இந்த இடத்திலே வந்து தங்களுடைய காணிகளையும் தங்களுடைய சொந்த வீடுகளையும் பார்வையிட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். காங்கேசந்துறை புகையிரத நிலையத்திற்கு அருகாமையிலே பல இடங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்த இடமே வாகனங்களால் நிரம்பி இருக்கிறது. பொதுமக்களும் ஆங்காங்கே நின்று கொண்டு தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய காணிகளையும் பார்வையிட்டு செல்கிறார்கள். இன்றைக்கு 26 வருடங்களாக இருண்டு கிடந்த பூமியை புதுக்கண் கொண்டு பார்க்கப் போகின்றார்கள் எமது மக்கள். இத்தனை காலமும் யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசந்துறை செல்லும் பஸ்கள் மாவட்டபுரத்தோடு நின்றுவிடும். ஆனால் இன்று இந்த பகுதியெல்லாம் விடுவிக்கப்பட்டாச்சு என்ற செய்தியை கேட்டவுடன் இந்த இடத்திலே தனியார் பேருந்துகள் தரித்து வைக்கப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவற்றினுடைய உரிமையாளர்கள்லாம் நினைக்கரையிலே அப்படியே லைனாக உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த இடங்களெல்லாம் விட்டாச்சு என்று சொன்னவுடன் தங்களுடைய பஸ்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு இந்த இடத்தையும் ஒரு பஸ் ஸ்டாண்டாக மாற்றி விட்டார்கள். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையிலே வந்து காங்கேசந்துறை புகையிரத நிலையம் கூட இருக்கிறது. நினைக்கரையிலே பாருங்கள். இவரிடம் தற்பொழுது நாங்கள் கதைத்து பார்க்கலாம். எத்தனை மணிக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து விட்டீர்கள்? இன்று விடிய காலையில் ஒரு 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பஸ் வந்து நல்ல பாலெல்லாம் காய்ச்சி குடிச்சேன்னு சொன்னீங்க. மாலையெல்லாம் கட்டிருக்காத பெரிய கொண்டாடினீங்க போல. காலத்துக்கு பிறகு எங்களை இங்கே விட்டதால எங்களுக்கு மிகவும் 27 வருஷத்துக்கு பிறகு விட்டது. 27 வருஷத்துக்கு பிறகு விட்டபடியாக எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்துடன் எமது பஸ்ஸுகள் எல்லாம் சந்தோஷமான முறையில் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது.
நேயர்களே, எனக்கு பின்னால் பாருங்கள், ஒரு புகையிரதம் நிற்கிறது. இதுதான் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஜூன் மாதம் 15ஆம் தேதி அளவிலே கொழும்பிலிருந்து காங்கேசந்துறை நோக்கி வந்த புகையிரதம். இந்த புகையிரதம் இந்த இடத்திலே நின்று விட்டது, திரும்பி போக முடியாமல். ஏன்னு சொன்னால் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக போக்குவரத்து பாதை தடைப்பட்டது. இதனால் இந்த புகையிரதம் திரும்பி போக முடியவில்லை. 26 வருடங்களாக இந்த புகையிரதம் முக்கிய நிலையிலே இந்த இடத்திலே நிற்கிறது. அதை விட இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதை கூட இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், இந்த புகையிரதனுடைய என்ஜினை மௌசி அமைச்சராக இருந்த காலத்திலே கப்பல் மூலம் கொழும்புக்கு எடுத்து சென்று விட்டார். இந்த புகையிரத நிலையத்தினுடைய என்ஜினுடைய பெயர் கூட காங்கேசந்துறை தான். இப்பொழுதும் அது சேவையில் இருக்கிறது. குருவீதி புகையிரத கடவை சந்தி என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்தில் புகையிரத கடவை கூட அந்த நாட்களில் இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த புகையிரத கடவை சற்று முன்பாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இந்த இடத்தில் அந்த நாட்களில் ஒரு மைதானம் இருந்திருக்கின்றது. இந்த மைதானத்திற்கு அந்த பக்கம் நடேஸ்வரா கல்லூரியின் கிழக்கு பக்கத்துக்கும் இந்த மைதானத்திற்கும் இடைப்பட்ட பகுதி இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்று சொல்லி இந்த இடத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்துடன் அந்த இடத்தில் ஒரு இராணுவ காவலரனை கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் விடுவிக்கப்பட்ட காங்கேசந்துறையினுடைய குருவீதி தான் இது. இந்த வீதியினுடைய இருமருங்கிலும் அந்த காலத்தில் ஏராளமான குடியிருப்புகள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு 26 வருடங்களுக்கு பிறகு இந்த இடத்திலே ஒரு குடியிருப்பையுமே காணவில்லை. இந்த இடமே வனமாக காட்சியளிக்கின்றது. இதன் உள்ளே சென்றால் தான் இடிபாடுகளுக்கு உண்டான வீடுகளுடைய நிலையை பார்க்க முடியும். அதை விட இந்த குருவீதியில் தான் ஆரம்ப காலங்களிலே புகையிரத கடவை கூட இருந்திருக்கிறது. இராணுவத்தினர் இந்த இடங்களை ஆக்கிரமித்த பிறகு தங்களுடைய வசதிக்காக அந்த புகையிரத கடவையை தனியாருடைய காணிக்குள்ளே மாற்றியிருக்கிறார்கள். இந்த இடங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டன்னு சொல்லி செய்தியை கேட்ட மக்கள், ஒருவேளை அந்த காணி உரிமையாளர் வந்து இப்பொழுது கூறுவார் தன்னுடைய தான் அந்த புகையிரத கடவை என்று சொல்லி. தமக்கு வாழ்வளித்த வளமியு பூமித்தாயின் மடியிலே தமது இறுதி மூச்சு போக வேண்டுமென இறைவனிடம் வேண்டுகோள் விடுத்து விருப்பத்துடன் காத்திருந்து கால்கடுக்க ஓடி வந்தார்கள் தமது பூமியை ஆவலாய் பார்க்க. அந்த நாட்களில் நீங்கள் இந்த இடங்களுக்கு வந்திருந்தால் நிச்சயமாக இந்த பெட்ரோல் செட்டினை மறந்திருக்க மாட்டீர்கள். இந்த பெட்ரோல் செட்டிற்கு அருகில் ராஜநாயகி தியேட்டர் என்கின்ற ஒரு திரையரங்கம் கூட அந்த நாட்களில் இருந்தது. அந்த திரையரங்கத்துக்கு அருகில் ஒரு பாதை சென்றது மார்க்கெட் ரோடு என்று சொல்லியிருந்தார்கள். அந்த மார்க்கெட் ரோட்டில் தான் புகையிரத கடவை இருந்தது. ஆனால் அந்த புகையிரத கடவை தற்பொழுது இந்த பெட்ரோல் செட்டுக்கு இந்த பகுதியில் மாற்றப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது நாங்கள் காங்கேசந்துறை பெட்ரோல் சைட்டிற்கு முன்புறமாக நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே 3 ஆலயங்கள் அமைந்திருந்தன. அதாவது யுத்த காலத்திற்கு முதல் இந்த இடத்தில் தான் அம்மன் ஆலயம் அமைந்திருந்தது. இந்த பாதையினூடாக சென்றால் பிள்ளையார் ஆலயத்தையும் வீரபத்ரர் ஆலயத்தையும் அடைய முடியும். ஆனால் இப்பொழுது எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் அந்த ஆலயங்கள் எல்லாம் அழிந்து விட்டன. இந்த இடம் விட்டாச்சு என்று சொல்லி குறிப்பிட்டவுடன் இந்த இடத்திலே மக்கள் கூட்டம் கூடி நின்றிருக்கிறார்கள். இந்த பாதையினூடாக சென்றால் தான் அந்த ஆலயத்தை கூட அடைய முடியும். ஆனால் நாங்கள் தற்பொழுது செல்ல முடியாது என்று சொன்னால் அந்த இடமே ஒரே வனமாக காட்சியளிக்கிறது.
உடைமைகளையும் தினந்தோறும் கொண்டு வந்து சேர்க்கின்றது வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு. எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்க. வணக்கம் தாய்நாடு. இன்றைய தாய்நாட்டு நிகழ்ச்சிக்காக வந்து நாங்கள் வடக்கு மாகாணம் யாழ்ப்பாண மாவட்டம் ஆவரங்கால் பகுதியில் இருக்கின்ற சிவன் கோவிலிலிருந்து புறப்பட்டு அதற்கு இடைப்பட்ட இடங்களிலே காணப்படுகின்ற பலவரான சிறப்பான விடயங்கள் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அந்த சிறப்புகளை பற்றி பார்ப்போம் பாருங்கள். இந்த ஆவரங்கால் பகுதியிலே வந்து சிவன் கோவிலுக்கு அருகில் இருக்கின்ற வீதிக்கு அருகில் இருக்கின்ற சிறிய மரக்கறி சந்தை என்ற இதை குறிப்பிட முடியும். ஏனென்று சொன்னால் இந்த ஆவரங்கால் பகுதியிலே இருக்கிற மக்கள் வந்து அச்சுவேலி பொதுச்சந்தைக்கு சென்றே பொருட்களை வாங்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல வந்து அவர்களுக்கு தேவையான சில மரக்கறி வகைகளை சிறிய கடை போன்று அமைத்து இந்த இடத்துல விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடை கிட்டத்தட்ட 6 வருடங்களாக இந்த இடத்துல இயங்கி வருகிறது. நீங்கள் இந்த ஆவரங்காலை சார்ந்தவராக இருந்தால் கிட்டத்தட்ட இந்த 6 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இங்கே இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த இடத்துல மரக்கறியை வேண்டிதான் சென்றிருப்பீர்கள். இந்த சந்தைக்கு சிவன் கோவில் என்று பெயர் வருவதற்கு காரணமே எனக்கு பின்னாலே தெரிகின்ற இந்த சிவன் கோவில் தான். இந்த சிவன் கோயில் ஆரம்பத்தில் சிவன் கோயிலாக இருக்கவில்லை. இது ஆரம்பத்தில் ஒரு பிள்ளையார் ஆலயமாக இருந்திருக்கிறது. 1700களிலே வந்து இங்கே வாழ்ந்த ராம உடையார் என்பவர் வந்து தனக்கு பிள்ளை இல்லை என்பதை உணர்ந்து காசிக்கு சென்றிருக்கிறார். காசிக்கு சென்றுவிட்டு அங்கே இருந்த ஒரு அந்தனர் குடும்பத்தோடு ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்திலே மூலமூர்த்தியாக இருந்த பிள்ளையாரை வந்து பரிவார மூர்த்தியாக ஆக்கிவிட்டு அந்த இடத்திலே அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடுகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த ஆலயத்தை வந்து சிவனாலயம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்த ஆலயத்திலே பெரும்பாலும் சிவனுடைய எந்த விரதங்கள் வந்தாலும் கூட பெரும்பாலும் வந்து அச்சுவேலி, இடைக்காடு இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடுகளை மேற்கொண்டு விட்டு செல்வார்கள் என இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தெரிவித்திருந்தார்கள். எந்த ஒரு ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்கு வந்து பெயர் ஏற்பட்டதுக்கு வந்து பல காரணங்களை முன்வைப்பார்கள். அந்த வகையில் இந்த ஆவரங்காலை பொறுத்தவரையில் இந்த இடத்திற்கு ஏன் இப்படி ஒரு பெயர் வந்தது என்று சொன்னால், இந்த இடத்துல இருக்கின்ற அந்த சிவன் கோயிலே வந்து ஒரு முறை ஆ என்றால் பசு, பசு என்ன இருக்கு என்று சொன்னால் 2 கால்களையும் தூக்கி அந்த சிவனிடம் வரத்தை கேட்ட போது அதன் காரணமாகத்தான் இந்த இடத்தை ஆவரங்கால் என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள்.
வீதியால் செல்லுகின்ற பொழுது வந்து நடராஜ ராமலிங்க மகாவித்தியாலயம் அமைய பெற்றிருக்கிறது. இந்த பாடசாலையானது கிட்டத்தட்ட பல வருடங்கள் பழமை வாய்ந்த பாடசாலையாகவும் இந்த ஆவிரங்கால் மண்ணுக்கே பெருமை சேர்க்கின்ற வகையிலே அமைய பெற்ற பாடசாலையாகவும் விளங்குகின்றது. அதைவிட இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியில் ஒரு சிறிய பாடசாலையாக தான் இருந்தது. ஆனால் இப்போது பெரும்பாலும் பல வளர்ச்சி படிகளை எட்டி இருக்கிறது. அதைவிட ஆரம்பத்தில் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியிலே வந்து இங்கே விளையாட்டு திடல் இல்லை. இங்கே விளையாட்டு போட்டிகள் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அருகிலே முன்பக்கமாக தெரிகின்ற அந்த சிவன் கோவிலுக்கு முன்புற பக்கத்திலே வந்து ஒரு விளையாட்டு திடல் கூட இருக்கிறது. அங்கேதான் வந்து அவர்கள் விளையாட்டு போட்டிகளை செய்வார்கள். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் இந்த இடத்திலே வசித்திருந்தால், நிச்சயமாக இந்த பாடசாலையிலே படித்திருந்தால் இந்த விளையாட்டு திடலிலே தான் உங்களுடைய போட்டிகளில் கலந்திருப்பீர்கள். ஆவிரங்காலை அடுத்து வருகின்ற சந்தி வந்து புத்தூர் சந்தி. இந்த புத்தூர் சந்தைக்கு அருகிலே அமைக்கப்பட்டுள்ள பொது சந்தை தான் இந்த சந்தை. இதை பாருங்கள், அவ்வளவு சிறிய சந்தையாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு பொருட்களையும் இந்த இடத்திலே காணவில்லை. அந்த இடத்திலே மட்டும் மீன் வியாபாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைவிட இந்த இடத்திலே முதல் மரக்கறி சந்தை இருந்தது. ஆனால் இப்போது அந்த சந்தை இயங்குவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், பெரும்பாலான மக்கள் அச்சுவேலி சந்தையை நாடி செல்வதன் காரணமாக இந்த சந்தைக்கு நாடுவதில்லை. இருந்தாலும் சிலர் வந்து சில கடைகளிலே தங்களுக்கு தேவையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அதன் காரணமாக இங்கே வந்து யாரும் மரக்கறி விற்பனை செய்வதற்கு வருவதில்லை. சந்தி வந்து புத்தூர் சந்தி என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த சந்தியிலே வந்து முக்கியமான பல அமைப்புகள் காணப்படுகின்றன. இலங்கையில் வந்து பல்வேறு காலங்களுக்கு காலம் வந்து பல அந்நியர்கள் இலங்கையை படையெடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக இந்த மிஷனரி குருக்களை கூட குறிப்பிட முடியும். அவர்கள் தங்கள் மதத்தை பரப்புகின்ற நோக்கிலே வந்து மக்களிடையே பல அமைப்புகளை உருவாக்கியிருந்தார்கள். அதில் ஒன்றுதான், அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளில் ஒன்றுதான் வந்து இந்த மிஷனரி தேவாலயத்துக்கு அருகிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வைத்தியசாலை. அதைவிட அமெரிக்க மிஷன் பாடசாலை கூட இந்த இடத்துல இயங்குகிறது. இது தரம் 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகள் இங்கே காணப்படுகின்றன. அதை விட இன்னொரு அமைப்பு கூட இந்த வீதியில் அமையப்பட்டிருக்கிறது. எனக்கு பின்னால் எடுப்பது வந்து இந்த புத்தூர் பிரதேச சபை. இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு தாய்நாட்டு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறோம் நேயர்களே. இப்போது உங்களிடம் இந்த விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி.
வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.